ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருத்திக் சேனல். முதலில் என் மனதார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். என் முந்தைய வீடியோக்கு நீங்க அளித்த அன்பிற்கு மிகவும் நன்றி. என் பேச்சு உங்களுக்கு உங்களுடையது போல் தோன்றியது என்று அறிந்தபோது என் மனதுக்கு மிகுந்த அமைதி கிடைத்தது. என் வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் சிறிதளவு ஒளியாக இருந்தது என்று தெரிந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தால் வேறுபட்டதாக தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் நம்முடைய நிலைகள் மிகவும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. நீங்க அக்கா, உங்க பேச்ச கேட்கும்போது எனக்காகவே பேசுகிற மாதிரி இருந்தது என்று சொன்னபோது உண்மையாகவே அது எனக்கு மிகவும் சிறப்பான தருணமாக இருந்தது. ஏனெனில் பல நேரங்களில் நமக்கு சொல்ல பல விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதை கேட்க யாரும் கிடைப்பதில்லை. பல தடவைகள் நாம சொல்ல முடியாத விஷயங்களுக்கு பதிலாக வேறொருவரின் வார்த்தைகள் நமக்கு பதிலாக கிடைக்கிறது. நீங்க இந்த நேரத்தில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா, அல்லது வேலையை செய்யும் போதும் இந்த வீடியோவை கேட்கிறீங்க என்றால் மனதை திறந்து தொடர்ந்து கேளுங்க. இன்றைய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி தரக்கூடும். தவறுகள் நம்முடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள். நீங்க செய்த தவறுகளை வெறுக்காதீங்க, அவற்றை உங்க குருவாக ஏற்றுக்கொள்ளுங்க. நாம அனைவரும் ஒரு நாள் ஏதாவது தவறு செய்திருக்கிறோம். அதற்கான வருத்தம் நீண்ட நாட்கள் இருந்திருக்கிறது. ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கலாம், யாரிடமாவது சொல்லக்கூடாததை சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு உறவில் நம்மையே முழுவதும் இழந்திருக்கலாம். ஆனா நினைவில் கொள்ளுங்க, தவறுகள் உங்க எதிரிகள் அல்ல, அவை உங்க உண்மையான ஆசிரியர்கள். ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்க முடியாத பாடங்களை ஒரு சிறிய தவறு கற்றுக் கொடுக்கும். என் வாழ்க்கையில் நான் கற்ற மிக ஆழமான பாடங்கள் பொறுமை, புரிதல் மற்றும் சுயமரியாதை. இவையெல்லாம் என் தவறுகளிலிருந்தே வந்தவை. பல நேரங்களில் நாம் கடினமாக உழைக்கிறோம், ஆனா அதன் விளைவு உடனே தெரியாது. குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்பிப்பது, வீட்டில் நல்ல சூழலை உருவாக்குவது, அல்லது நம்முடைய வளர்ச்சிக்காக தினமும் சிறிது கற்றுக்கொள்வது, இவைகளுக்கு யாரும் கைத்தட்ட மாட்டாங்க, யாரும் லைக் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு விதை மண்ணுக்குள் போடப்பட்ட பிறகு அது வளர சில காலம் எடுக்கும். அதுபோல உங்க முயற்சிகளும் மெதுவாக மாற்றத்தை உருவாக்கும். சோர்வை கவனிக்காமல் விடாதீங்க. உங்க உடலின் சோர்வை புறக்கணிப்பது சரியல்ல. நாம பெண்கள் சோர்வாக இருந்தாலும் சிரித்துக் கொண்டே இருப்போம். காய்ச்சல் இருந்தாலும் சமையலறையில் நிற்போம். முதுகுவலி இருந்தாலும் குழந்தைகளின் பையை தூக்குவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்க ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்திற்கும் அவசியம். ஒரு முறை நான் என் சோர்வை லேசாக எடுத்துக்கொண்டேன். அது பின்னர் நோயாக மாறியது. அப்போது மருத்துவர் சொன்னார், உங்க உடல் நலம் உங்க பொறுப்பு மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தின் பொறுப்பு. அந்த நாளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், நம்மை கவனித்துக் கொள்வது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். உங்க அடையாளத்தை நீங்களே தீர்மானிங்க. நாம அடிக்கடி நம்முடைய மதிப்பை மற்றவர்களின் பாராட்டுகளுடன் இணைத்துக் கொள்கிறோம். யாராவது பாராட்டினால் நாம நன்றாக செய்றோம் என்று தோன்றும். யாராவது கவனிக்கவில்லை என்றால் மனம் உடைந்து போகும். ஆனா உண்மையான மதிப்பு நீங்க உங்க வேலைக்கு தரும் மதிப்புதான். இப்போது என்னை நான் பாராட்டிக் கொள்கிறேன். எனக்கே நான் சொல்லிக் கொள்கிறேன், நன்றாக செய்தாய் என்று. நீங்க உங்களை மதிக்கத் தொடங்கினால் உலகத்தின் கருத்துகள் சிறியதாக தோன்றும். எல்லோரையும் மகிழ்விப்பது அவசியமில்லை. ஒவ்வொருவரும் உங்களை அவர்களின் பார்வையில் பார்ப்பாங்க. நீங்க எல்லோருக்கும் விளக்க முடியாது. அதை முயற்சித்தால் உங்க அமைதியை இழந்து விடுவீங்க. நானும் மெதுவாக கற்றுக்கொண்டேன், என்னை நிரூபிப்பதை நிறுத்த வேண்டும் என்று. ஏனெனில் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் சொல்லாமலேயே புரிந்து கொள்வார். உங்க உடலுடன் நட்பு கொள்ளுங்க. கண்ணாடியில் நம்மை பார்க்கும்போது முதலில் நம்முடைய குறைகள் தான் தெரியும். சிறிது வயிறு, முகத்தில் வயதின் அடையாளம், சோர்வான தோல். ஆனால் இதே உடல்தான் உங்களுக்கு சக்தி கொடுத்தது. நோய்களை எதிர்த்து மீண்டும் எழுந்தது. ஒவ்வொரு திருநாளிலும் ஒவ்வொரு சிரமத்திலும் உங்களுடன் இருந்தது. அப்படி இருக்க அதை அன்புடன் பார்க்காதது ஏன்? ஒரு முறை சிரித்துக் கொண்டு சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே அழகாக இருக்கிறேன். அமைதியும் அவசியம். நாம எப்போதும் ஓட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அமைதியாக உட்கார்ந்து வானத்தை பார்ப்பதும் ஆழ்ந்த மூச்சை எடுப்பதும் அவசியம். ஒரு நாள் நான் பால்கனியில் உட்கார்ந்து வானத்தை பார்த்தபோது கிடைத்த அமைதி எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. அமைதியும் ஒரு சாதனைதான். கடந்த காலத்தை விட கற்றுக்கொள்ளுங்க.
மீண்டும் மீண்டும் பழைய விஷயங்களை நினைவுபடுத்துவது நம் மீது சுமையை ஏற்றுவது போல. கடந்தது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க மட்டுமே வந்தது. இப்போது அதை சுமையாக மாற்றாதீங்க. உங்க மனதில் பழைய காயங்களை மூடி வைத்து இன்றைய நாளை இலகுவாக்குங்க. வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க, உதவி கேளுங்க. இந்த வீடு எல்லாருடையது என்றால் பொறுப்பும் எல்லாருடையதே. குழந்தைகளுக்கு சிறிய பொறுப்புகளை கொடுங்க. கணவரிடம் நேராக சொல்லுங்க, எனக்கும் சோர்வு இருக்கிறது என்று. நினைவில் கொள்ளுங்க, உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். உங்க திறமைகளை மீண்டும் வாழுங்க. திருமணம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் நம்முடைய கனவுகளை நாம் ஒதுக்கி வைப்போம். ஆனால் கனவுகள் அழியாது, அவை காத்திருக்கின்றன. அவற்றை மீண்டும் தொடங்குங்க. சிறிய தொடக்கம் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்க மகிழ்ச்சியை நீங்களே உருவாக்குங்க. யாராவது உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் அல்லது உங்க சோர்வை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காதீங்க. ஒரு நாள் நான் எனக்காக ஒரு ரோஜா மலரை வாங்கினேன், எந்த காரணமும் இல்லாமல். அன்று எனக்கு புரிந்தது, மகிழ்ச்சியின் சாவி என் கைகளில்தான் இருக்கிறது என்று. வீட்டை நடத்துவது ஒரு தொழில். யாரும் வீட்டை கவனிப்பது சுலபம் என்று சொல்ல விடாதீங்க. ஒரு இல்லத்தரசி காலை முதல் இரவு வரை செய்யும் வேலைகள் ஒரு அலுவலகத்தில் கொடுத்தால் அவளின் பதவி ஆபரேஷன்ஸ் மேனேஜர், அக்கவுண்ட்ஸ் ஹெட், லாஜிஸ்டிக்ஸ், கேர் கோஆர்டினேட்டராக இருக்கும். அதனால் அடுத்த முறை யாராவது நீங்க என்ன வேலை செய்கிறீங்க என்று கேட்டால் சிரித்துக்கொண்டு சொல்லுங்க, நான் ஒரு ஃபுல் டைம் ஹோம் எக்ஸிக்யூட்டிவ். என் அலுவலகம் என் வீடு. உறவுகளில் உங்களை இழந்து விடாதீங்க. அன்பு என்றால் நம்மையே அழித்துக் கொள்வதல்ல. ஒரு உறவு வலுவாக இருக்க வேண்டும் என்றால் இருவரும் சமமாக இருக்க வேண்டும். உங்க விருப்பங்கள், உங்க தேவைகள், உங்க சுயமரியாதை எல்லாமே ஈக்குவலி முக்கியம். உங்களுக்காக பேச கற்றுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் மெதுவாக செல்லுங்க. இன்று நான் சோர்வாக இருக்கிறேன் அல்லது இந்த விஷயம் எனக்கு சரியாக இல்லை. நீங்க உங்களை கேட்க தொடங்கினால் மற்றவர்களும் உங்களை கேட்க தொடங்குவார்கள். இந்த விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு உங்களுடையதாக தோன்றியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்க.